ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு வலையில் வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சாக்லேட் ரேப்பர் எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் ரேப்பரை நம்ம 0.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சாக்லேட் ரேப்பர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. உங்ககிட்ட எந்த சாக்லேட் ரேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கும்போது உள்ளே கூட ஒரு கோல்டன் ரேப்பர் இருக்கும் தெரியுமா, அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 5லேருந்து 6 எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். அதே மாதிரியே நம்ம வச்சுருக்க அந்த ஒரு வளையல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வளையல்லையும் நம்ம ஃபெவிபாண்டை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஸோ இந்த சாக்லேட் ரேப்பர் கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் 5 ரூபாய்க்கு நமக்கு ஃபேன்சி இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஃபேன்சி கிஃப்ட் ராப்பிங் ஷீட்ஸ், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும் அப்படின்றதுனால எதை நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் கூட இதில் ராப் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் கூட ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதையே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக எந்த மாதிரி பொருள் இருந்தாலும் அதை நீங்கள் இதில் எடுத்து ராப் பண்ணி இந்த மாதிரி சுற்றிடலாம். சரிங்களா? ஸோ வளையல் முழுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இது அழகாக இந்த மாதிரி ரிப்பன் வந்து சுற்றுற மாதிரி நம்ம இதில் சுற்றிட்டே வரோம். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் நம்ம சுற்றிட்டோன்னா இந்த வளையினுடைய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர் அப்படின்றது நமக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிடும். இதை வந்து ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேப்பரை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ரேண்டமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்படியே வந்து மடிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கூட நீங்கள் மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அழகாக நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரைய போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி வரைய முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எந்த பேட்டர்ன் வேணால் வரையலாம். நான் வரைகிற இந்த பேட்டர்ன் தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. பட் இதை ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேடிங்கில் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். எங்கள் கிட்ட எடுத்து காட்டுறேன். இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேராக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மடித்து வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அந்த மடிப்பு கலையாமல் அழகாக நீங்கள் வந்து இதை அப்படியே ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக எடுத்துடணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் 4-5 லீவ்ஸ் ஒரே மாதிரியே கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டார்க் கலர் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு கலர்லேயும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன கலர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம். ஸோ ஓரம் தள்ளிட்டு இன்னொரு கலர் என்னென்னா லைட் க்ரீன் நம்ம எடுத்துக்கிறோம். டார்க் அண்ட் லைட் க்ரீன் எடுக்கும்போது ஒரு அழகான நேச்சுரல் டெக்ஸ்சர் கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கும். அதனால தான் இந்த 2 கலர் காம்பினேஷனும் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் நிறைய ஒரு 4 to 5 டைம்ஸ் பைண்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வளையலில் நம்ம கம் அப்ளை பண்ணுறோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் இந்த க்ரீன் கலர், அதாவது லைட் க்ரீனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக இப்படி ஸ்லாண்டிங்காக நம்ம அட்டாச் பண்ணுறோம். இதுக்கு மேலே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டார்க் க்ரீன் லீஃபை வந்து இந்த மாதிரி அழகாக வச்சுடுறோம். நீங்கள் இதர் ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் க்ரீனும் யூஸ் பண்ணலாம், லைட் க்ரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்க் க்ரீனும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம அழகாக இந்த மாதிரியே எப்படி நீங்கள் ஒரு லீஃப் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரியே மற்ற லீஃபையும் அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக எந்த மாதிரி ஓட்டுறீங்களோ அதே கிராஸ் செக்ஷனாகவே ஓட்டிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ரீன் கலரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் ஷீட்ஸும் ஒட்டலாம். இல்லைனா ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஒட்டிட்டும் வரலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா ஒட்டிகிட்டே வரேன். ஏன்னா அதோட பேட்டர்ன் அழகாக தெரியணும், கரெக்டாக தெரியணும், நான் தப்பாக ஒட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டே நான் வந்து 2 கலரையும் மாற்றி மாற்றி ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இல்லைனா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லைட் க்ரீனை ஃபுல்லாக அந்த வளையலில் ஒட்டிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் டார்க் க்ரீன் பேட்சை வந்து அழகாக ஒட்டுறதும் அப்படியும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் இந்த லைட் க்ரீனை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் அது வந்து அழகாக ஒட்டிடுவேன். அதனால் அப்படியே வந்து பண்ணிட்டேன். ஸோ அடிஷ்னலாக இந்த கம்மெலாம் அப்ளை பண்ணிவிட்டு டார்க் க்ரீனையும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டிடுறோம். அப்போது 2 லேயராக நம்ம லீஃப் ஒட்டியிருக்கோம். ஒன்று லைட் க்ரீன், இன்னொன்று டார்க் க்ரீன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 3rd லேயரும் நம்ம வைக்கிறோம். அது பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் வைக்கிறோம். ஸோ ஒரு சாண்ட்விச் மாதிரி ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம அந்த மசாலாலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 லைட் க்ரீன் லீஃப்க்கு நடுவில் ஒரு டார்க் க்ரீன் வைக்கிறோம். இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் மாற்றிட்டு 2 டார்க் க்ரீன் நடுவில் லைட் க்ரீனும் வைக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து சீக்வென்ஸ் எடுத்துடலாம். சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒட்ட போகிறோம். கிட்ட சீக்வென்ஸ் இல்லைனா நீங்கள் சம்கீஸ் இருக்கும் இல்லையா, கலர்ஃபுல்லான சம்கீஸ், அது எடுத்துக்கலாம்.
அதை எடுத்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒட்டிடுங்க. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பிங்க் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்து ஒட்டிக்கோங்க. கம்மில் லைட்டாக இந்த பென்சிலை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக இதில் இந்த மாதிரி அழகாக ஒட்டிட முடியும். ஸோ நீங்கள் கையில் எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், சம்டைம்ஸ் கையிலேயே ஒட்டிக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுனால சின்ன சின்ன பொருட்களை ஒட்டும் பொழுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹார்ட் அண்ட் ஷேப் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒட்ட போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த சம்கி இந்த மாதிரி கிளிட்டரிங் ஆப்ஜெக்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வீட்லேயே இருக்க அந்த சாக்லேட் ரேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஒட்டுங்க. இல்லைனா கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஒட்டிக்கோங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம லைட் க்ரீன் கொடுத்துருக்கறதுனால இந்த ரெட் கலர் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நேரம் காயணும். ஏன்னா கம்மோட அந்த ஒயிட் பேட்சஸ் தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம காய வைக்கலாம். இப்போ அழகான ஒரு ஆர்னமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஆர்னமெண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி கோல்டு கலர் கிட்கேட் அதெல்லாம் வாங்கணுன்னா உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ரேப்பரில் இந்த மாதிரி பெல் வரைஞ்சிட்டு இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பண்ண போகிறேன். ஸோ 2 பெல்லும் ஐடென்டிக்கலாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரேப்பர் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் நீங்கள் சிசர் வச்சாலே டக்குன்னு கட் ஆகிடும். அதில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கோல்டன் பேப்பர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி இந்த பெல்லை எடுத்தாச்சு. இப்போது இது 2 பெல்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். எய்தர் இப்போ கம் போட்டு ஒட்டலாம், இல்லைனா நீங்கள் அந்த ரெத்தோட அட்டாச் பண்ணும்போது அதோடு சேர்த்தும் நீங்கள் ஒட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெல் 2த்தையும் நம்ம கம் யூஸ் பண்ணி இதில் அழகாக எப்படி ஒட்டிட்டோம். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெத் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பெல்லை நம்ம அந்த டாப்பில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கம் திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ கம் நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் நீங்கள் கம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த ஸ்டெயின்ஸ் பேப்பரில் தெரிஞ்சிடும் ஈஸியாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணால். அதனால் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட அவசியம் இல்லை, சாதாரண ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே போதும். பெல் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இதே பிங்க் கலர் சாக்லேட் ரேப்பர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷேப் கட் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம ஆர்னமெண்ட் அழகாக அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரெத் ஸ்டைலில். இதில் பார்த்திங்கன்னா ரெத் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு டெக்கரேஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பெல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு பொருள் மட்டும் ரெடி ஆகணும் ரெத்னா. அது என்னது? எஸ், பவ் அழகாக இருக்கணும் இல்லையா. சாட்டின் பவ் எப்போவுமே மேலே இருக்கும், அழகாக ரிப்பன் கட்டி விட்டா மாதிரி வச்சுருப்பாங்க பவ் ஷேப்பில் அந்த ரிப்பன்ஸ்லாம். ஸோ அதை தான் நம்ம இந்த சாக்லேட் ரேப்பரில் இப்போது கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பவ் ஷேப்பை அப்படின்னு டேரெக்டாக கட் பண்ணிடுறேன், ஏன்னா இது பென்சிலில் வச்சு வரைஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாது. அதனால் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பெல்க்கு மேலே அழகாக இப்படி இதை ஒட்டிட்டோன்னா ரொம்ப அழகான ஒரு ரெத் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் இந்த நூலை நம்ம அட்டாச் பண்ணணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம இந்த வளையலில் பிங்க் கலரில் சுற்றணும் இல்லையா, அப்போவே நம்ம இந்த நூலை இதில் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த க்ரீன் பேப்பர்ஸ் ஒட்டியிருந்துருக்கணும். பட் ஆனால் ஓகே, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி இதில் இந்த நூலையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம நாட் போட்டுட்டோன்னா அட் லாஸ்ட் ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் நமக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ரெத்தை நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம், இதே மாதிரியே க்ரீன் பேப்பரை பெருசாக யூஸ் பண்ணால். ஸோ ஒரு ரெத் எப்படி ஈஸியாக பண்ணுறது, அதுவும் ஒரு மினியேச்சர் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் ரெத் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இது உங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்கள் நிறைய செஞ்சு உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.